ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆனி மாத பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. இந்த வருஷம் 2024 ஆனி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வருது. இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபட்டா நமக்கு செல்வமழை பொழியும், மகாலட்சுமிக்கு உகந்த இந்த ஒரு வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆனி மாத பௌர்ணமியில் மட்டும் இல்லை, எல்லா பௌர்ணமி நாட்கள்லையும் பொதுவாகவே நல்ல விஷயங்களை செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் சைவ உணவுகளை எடுத்துக்கிட்டு அசைவங்களை தவிர்க்கிறது நல்லது. பௌர்ணமி மாதத்தில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்குமா, அப்படிப்பட்ட நாளில் நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது அப்படியே பலிக்கும் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்குது. அதனால தான் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்களில் செய்யப்படுது. அதுவும் பௌர்ணமியில் கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். வீடு கட்டுறது, சுப காரியங்கள் செய்கிறது, வீடு புதுப்பிக்கிறது, திருமணவரன் பார்க்கறது, இது எல்லாமே பௌர்ணமி நாட்களில் செய்வாங்க. தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிக்காமல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறது மூலயமாவும், இறைவனை நினச்சி தியானம் பண்ணுறது மூலயமாவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய தவம் செஞ்ச பலனும் கிடைக்கும். பௌர்ணமி நாட்களில் காலையிலே எழுந்து வீட்டை சுத்தம் பண்ணி, பூஜை அறையை சுத்தம் பண்ணி, குளிச்சுட்டு வாசலில் வண்ண கோலங்கள் போட்டு மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களில் இறைவனுக்கு முக்கணிகளை படைச்சி பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்வாங்க. ஆனி மாத பௌர்ணமியில் அவங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடு செய்கிறது கூடுதல் பலனை கொடுக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குறது கூடுதல் சிறப்பு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னைய தினம் முக்கணிகளை வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மா, பலா, வாழை இந்த 3 கனிகளையும் கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்தால் போதும். அது என்ன பொருள் அப்படின்னா மாங்கொட்டை, அதாவது மாம்பழத்தோட கொட்டை. எச்சில் படாமல் வாயில் கடிச்சு எடுக்காமல் நீங்கள் கையால் கட் பண்ணி மாம்பழத்தை மட்டும் எடுத்துட்டு மாங்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மா விதையை சுத்தம் பண்ணி வச்சுடுங்க. சுத்தம் பண்ணி உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனி பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த மா விதையை, மாங்கொட்டையை மண்ணில் வச்சு புதைச்சிட்டு வந்துடுங்க. அது கொஞ்ச நாட்களில் வளரும். அந்த மா விதை மாங்கன்றாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறும்போது உங்கள் குடும்பம் செழித்து வளரும். பொதுவாகவே மரம் நடுறதே சிறப்பு. அப்படிப்பட்ட மரத்தை நீங்கள் கோவிலில் போயிட்டு பல பேர் பயன்படுற வகையில் நடுறது கூடுதல் சிறப்பு. இந்த ஒரு ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்கூடாக தெரியும். அந்த மாமரம், அந்த மாங்கன்று வளர வளர உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாரிசுகள் எல்லாரோட வாழ்க்கையும் வளமாக செழிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.